சங்கீதம் 61. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த நெகினோத் அப்படின்றது ஒரு இசைக்கருவி. எப்படிப்பட்ட வகையை சார்ந்தது என்றால், அது நம்ம வாயிலிருந்து நம்ம சுவாசத்தின் மூலமாக இசைக்கப்படுகிற ஒரு கருவி. இந்த சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தால் இதோடைய பின்னணி சரியாக நம்மளுக்கு தெளிவாக தெரிவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு இதுல நன்றாக தெரியும். தாவீது மிகுந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலிருந்து இதை எழுதுகிறார். ஒருவேளை அது சவுலுக்கு பயந்து ஓடும் போதா இருக்கலாம், இல்லவென்றால் தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிற நேரமாய் இருக்கலாம். ஏனென்றால் இவர் இந்த சங்கீதத்தை எழுதுவது தன்னுடைய வீட்டிலிருந்து அல்ல, அங்கிருந்து அவர் சற்று தூரமாகவே இருக்கிறார். பல வேத ஞானிகள் சொல்லுகிறார்கள், அவர் எருசலேமை விட்டு தூரமாய் இருந்திருப்பார், தேவனுடைய கூடார அவரை விட்டு மிகவும் தூரமாய் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது தேவனை நோக்கி பார்க்கிறார். நாம் இந்த சங்கீதத்தை சிந்திப்போம் என்றால், தாவீது 3 வகையான காலகட்டத்தையும் இங்கே குறிப்பிடுகிறார். இறந்த காலம், முடிந்து போன காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் இங்கே குறிப்பிடுகிறார். 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல நாம் பார்த்தோமானால், தேவரீர் எனக்கு பலத்த துருகமாய் இருந்தீர், பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாரு. அதே மாதிரி 5ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், அங்க அவர் சொல்கிறார், நீர் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அதாவது முந்தின நாட்களிலே கர்த்தர் அவருக்கு என்னெல்லாம் செய்தார் என்பதை அவர் அங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். நிகழ்காலம் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் 1-2 நாம் வாசித்தால், அங்கே அவர் அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல, அந்த நேரத்திலே அவர் துயரப்படுகிற நேரத்திலே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக எதிர்காலத்தை குறித்தும் அவர் அங்கே சொல்லுகிறார். அங்கே ஒரு ராஜாவை குறித்து அவர் பேசுகிறார். கடைசியிலே அவர் தேவனுக்கு தான் என்ன செய்வோம் என்பதையும் கூறுகிறார். என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். இங்க 3 காலகட்டத்தையும் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் என்றால், அவருடைய வாழ்க்கை துவக்கம் முதல் முடிவு வரை பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் ஆபத்துகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவராய் இருந்தார். இந்த சங்கீதத்தின் மூலமாகவும் அவர் நமக்கு இந்த உற்சாகத்தை தருகிறார். எந்த காலகட்டத்திலும் நாம் நோக்க வேண்டியது கர்த்தர் ஒருவரையே. இப்போ பிரசன்ட் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே நம்ம துயரங்கள் துன்பங்களை நம்ம சந்தித்துட்டு கொண்டே இருக்கலாம், அதை சகித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு இதற்கு முன்பாக செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும், அவர் நம்ம வாழ்க்கையில செய்த நமக்கு தந்த விடுதலைகள், ஆசீர்வாதங்கள், இதை நாம் மறந்து விடவே கூடாது. அந்த துன்ப நேரத்தில் சில நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். கர்த்தர் என்னை மறந்து விட்டார் அப்படின்னு நம்ம ஒரு முடிவோடு நின்று விடுகிறோம், சோர்ந்து போகிறோம். தாவீது கர்த்தர் தனக்கு செய்த எல்லாவற்றையும் தன்னுடைய துன்ப நேரத்தில் கூட நினைத்து அவரை ஸ்தோத்திரிக்கிறவராயிருக்கிறார். நாமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே இப்போ என்ன நடக்குதுன்றதை யோசித்து துக்கத்தோடோ துயரத்தோடோ இருந்து விடாமல், சோர்ந்து போய் விடாமல், இம்மட்டும் நம்மை வழிநடத்தி வந்த அந்த தேவன் நம் வாழ்க்கையில் செய்த எல்லா அற்புதங்கள் அடையாளங்களையும் நினைத்து கர்த்தர் இனியும் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசத்தோடு அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆதியிலே இருந்தது போலவேதான் இன்றும் இருக்கிறார், இனியும் அவர் இருப்பார். இந்த சத்தியத்தை நாம் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து, இந்த விண்ணப்பத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். தாவீது எப்படிப்பட்ட தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், 3ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், அவர் எப்படிப்பட்ட தேவனாம், நமக்கு அடைக்கலமாகிய தேவன். இங்க ஒரு விண்ணப்பத்தை செய்யறாருன்றது நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றார், தேவனே என்னுடைய கூப்பிடுதலை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு கவனியும். கவனிக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. தாவீது தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார், தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி அவரை கூப்பிடுகிறார்.
அவர் எப்படிப்பட்ட தேவனை கூப்பிடுகிறார் என்றால், அவர் அடைக்கலமானவர். சங்கீதம் 16:1 நாம் வாசிக்கிறோம், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். இது நம்ம சங்கீதத்துல வாசிக்கிற அறிக்கையை பார்க்கிறோம். அதே மாதிரி சங்கீதம் 20:1 அதுல பார்த்தோமானால், ஆபத்து நாளிலே கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமானது. சங்கீதம் 46:1 நாம் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். சோ நமக்கு அடைக்கலமாகிய தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நம்ம தேவனை நோக்கி ஏன் கூப்பிடுறோம்? அவர் ஒருவரே நமக்கு அடைக்கலமானவர். அதனால அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்யறாரு? பலத்தையும் சத்துவத்தையும் தருகிறார். இந்த 3ஆம் வசனத்துல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. வெறும் அவர் நமக்கு அடைக்கலம் மட்டும் இல்ல, அடுத்தது அவர் என்னவா இருக்கார்? நமக்கு சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருக்கிறார். வெறும் நமக்கு அடைக்கலம் மட்டும் கிடையாது, அவர் நமக்கு துருகம், அதாவது நமக்கு சூழ்ந்து இருக்கிற சத்ருக்கள், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை நீங்க சற்று சிந்தித்து பார்த்தீங்கன்னால், தாவீதுக்கு ஒரு விதமான போராட்டங்கள் இருந்தது, நமக்கும் அது போன்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு. அவர் ராஜாவா இருந்தார், ராஜாக்குரிய போராட்டங்கள், பெரிய பெரிய பிரச்சனைகள் அவருக்கு வந்தது. யார் யார் மூலமா வந்தது? அவர் மேல் பொறாமை கொண்டவர்கள், அவருடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள், அவருடைய சொந்த ஜனங்கள், சொந்த பிள்ளை எல்லார் மூலமாகவும் அவருக்கு பிரச்சனைகள் வந்தது. இன்றைக்கு சற்று யோசித்து பாருங்கள், நீங்க அந்த நிலையில் இருக்கிறீர்களா? வேலை செய்கிற இடத்தில், குடும்பத்தில், உற்றார் உறவினர்கள் மத்தியில், சில நேரத்துல நண்பர்கள் நம்ம கூட நண்பராகவே இருப்பாங்க. ஆனா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, இல்லைன்னா நமக்கோ நம்ம நண்பர்களுக்கோ ஒரு ஆபத்தோ ஒரு வெட்கமோ வரும்போது யோசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. நமக்கு விரோதமா சாட்சி சொல்ல கூட அவங்க துணிஞ்சு விடும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யார் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கவே முடியாது. வேதம் அழகாக சொல்லுது, நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே. நாம் நம்பத்தக்க ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. தேவன் ஒருவரே, நம்மளுடைய அடைக்கலமாகிய கர்த்தர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார். அடுத்ததாக வசனம் 5 நாம் பார்க்கிறோம், இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? பொருத்தனைகளை கேட்கிற தேவன். வேதத்துல நாம் நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், அவமானப்பட்டு கொண்டிருந்தால், வேதனைப்பட்டு கொண்டிருந்தால், ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து தன்னுடைய சக்களத்தின் பேச்சுக்கும் துயரத்திற்கும் ஆளாகி கொண்டிருந்தாள். அப்படிப்பட்ட உடைந்து போன நிலைமையில் அவள் என்ன செய்தாள்? பொருத்தனை செய்து ஜெபித்தாள். அந்த பொருத்தனையை நிறைவேற்றத்தக்க பலனை யார் கொடுத்தது? தேவன் ஒருவரே அவருக்கு கொடுத்தார். இப்படிப்பட்ட சம்பவங்களை பார்க்கும்போது தாவீதும் என்ன செய்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையில் அநேக பொருத்தனைகளை செய்து அதை கர்த்தருக்கென்று அதை நிறைவேற்றி கொண்டே இருந்தார். இது தன்னுடைய பலத்தினால் முடிந்தது என்று அவர் நினைக்காமல், இங்கேயும் கர்த்தரையே அவர் சார்ந்திருக்கிறார். என்னுடைய விண்ணப்பங்களையும் என்னுடைய பொருத்தனைகளையும் நான் நிறைவேற்றும்படியாக எனக்கு கிருபை தருகிற தேவன். சோ இங்கு அவர் நமக்கு என்ன சொல்லி தருகிறார் என்றால், நாம் நம்மளுடைய சுய பலத்திலோ திறமையிலோ இல்லைன்னா நம்முடைய பக்தியிலோ நாம் இதை நம்பி எந்த காரியத்தை நாம் செய்ய முடியாது. நாம் சார்ந்திருக்க வேண்டியது அந்த தேவன் ஒருவரே. இதே வசனத்தில் 5ஆம் வசனத்திலே இன்னொரு விஷயத்தை அவர் தேவனை பற்றி சொல்லுகிறார். சுதந்திரத்தை தருகிற தேவன். கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் இருக்கிறார். சங்கீதம் 16:5 நாம் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். பாருங்க, பாத்திரத்தின் பங்கு. இயேசுவானவர் கஷ்டப்பட்டு ரொம்ப அந்த துயரப்பட்டு நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமையில கெத்சமனே தோட்டத்தில பிதாவாகிய தேவனை பார்த்து ஜெபிக்கும் போது என்ன ஜெபம் செய்தார்? இந்த பாத்திரம்,
அந்த துயரத்தின் பாத்திரம், அந்த கஷ்டத்தின் பாத்திரம், அந்த கண்ணீரின் பாத்திரம், அந்த வேதனையின் பாத்திரம் என்னை விட்டு நீங்கு கூடுமானால் நீக்கும். தாவீது இங்கே சொல்கிறார், அவர் என் பாத்திரத்தின் பங்கானவர். நம்மளுடைய கஷ்டங்களை, போராட்டங்களை, இது எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்க வல்லவர் தேவன் ஒருவரே. அவர் ஒருவர் தான் நம்ம கூடவே என்ன செய்வாராம், இருந்து நம்மோட அந்த பங்கிடுவார். இப்போ உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை நீங்க அடுத்த ஆளுக்கு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட இருக்கிற குறைகளை அடுத்த ஆள்கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய விளைவு என்னவா இருக்கும் தெரியுமா? நான் ரீசெண்டா எங்க ஸ்கூல்ல இந்த ரஹீம் கே தோஹே அப்படின்ட்டு இந்த திருக்குறள் மாதிரி எங்களுக்கு ஹிந்தியில சில குறள்கள் உண்டு. அதுல ரஹீம் தாஸ்ன்னு எழுதுற ஒருத்தர் சொல்றாரு, உன்னுடைய குறைகளை, உன்னுடைய குற்றங்களை நீ மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே. நம்ம என்ன செய்வோம், எனக்கு நல்ல நண்பன், அவன்கிட்ட போய் நான் என்னுடைய துக்கத்தை துயரத்தை சொன்னேன்னா அவனும் எனக்கு ஆறுதலா இருப்பான் அப்படின்னு. ஆனா இவர் அந்த பழைய காலத்துல எழுதி வைத்துட்டு போயிருக்காரு, அப்படி நீங்க பகிர்ந்து கொள்ளாதீங்க. ஏன் தெரியுமா? அவன் மற்றவர்களுக்கு அதை சொல்லுவான். பரிதாபப்பட்டு சொல்றானோ இல்லைன்னா உங்களை உண்மையாவே மற்றவர்கள் மத்தியில உங்களை இழிவுபடுத்த சொல்றானோ தெரியாது. எப்படி சொன்னாலும் கேட்கிறவர்கள் அதை என்ன பண்ணுவார்கள், அடுத்த ஆள்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி உங்களுடைய குறைவு, உங்களுடைய குற்றம் அடுத்தடுத்து எல்லாருக்கும் போய் சேர்ந்து விடும். நீங்கள் அவமானப்படுவீர்கள். அதற்கு நல்லது, நீங்கள் உங்கள் இருதயத்திலேயே அதை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு உலகத்தான் இதை சொல்கிறார். நாம் துயரப்படும் போது, துன்பப்படும் போது மற்றவர்களுக்கு நாம் அதை சொன்னோமானால் இதுதான் நம்மளுடைய நிலைமையாய் இருக்கும். தேவன் நம்மளுடைய பாத்திரத்தின் பங்கு. அவர் மட்டும்தான் நம்ம கூட இருந்து நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் பங்கு போட முடியும். நம்ம கஷ்டம், அவர் என்ன சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் ஒருவர் தான் நமக்கு இளைப்பாறுதல் தர முடியும். சோ தாவீது ராஜா எப்படிப்பட்ட தேவனை நோக்கி கூப்பிடுறாருன்னா, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர், என் சத்துருக்களுக்கு விரோதமாய் எனக்கு தஞ்சமாய் இருக்கிறவர், என் பாத்திரத்தின் பங்காய் இருக்கிறவர், அவரே எனக்கு சுதந்திரத்தை தருகிற தேவன். சுதந்திரத்தை கொடுக்கிறது மட்டும் அல்ல, அந்த சங்கீதம் 16 நாம் வாசிக்கிறோம், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். கொடுக்கிறத காப்பாத்தி வைக்கிறவரும் அவரே. இப்படிப்பட்ட தேவனை நோக்கிதான் தாவீது ராஜா விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கும் வருகிறது. இங்க 2வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது அவர் வெறும் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதோடு அல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன் அப்படின்றத திட்டமும் தெளிவுமாய் கூறுகிறார். அவர் என்ன சொல்றாரு, என் இருதயம் தோய்ந்து போகும்போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். பூமியின் கடையாந்திரம், அதாவது நான் ரொம்ப தூரம் என்ன போயிட்டேன், தூரமா போயிட்டேன். என்னை மீட்டு திரும்பவும் என்னுடைய ஸ்தானத்திற்கோ என்னுடைய இடத்திற்கோ என்னை கொண்டு வருவதற்கு ஒருவரும் இல்லை. கைவிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சில நேரத்துல பிள்ளை ரொம்ப கெட்டு போயிட்டானா. ஆனா இங்க அவர் கெட்டு போல, அவருடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அவரை அவ்வளவாக பிரித்து வைத்திருக்கிறது. தன் சொந்த ஜனத்தை பார்த்து அவர் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார், தஞ்சமில்லாமல் போய் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் சொல்கிறார், நான் பூமியின் கடையாந்திரத்தை, அதாவது இதுக்கு மேல எல்லையே இல்லை, நான் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஏன் அந்த இடத்துக்கு அவர் அவ்வளவு தூரத்துக்கு அவர் போனார்? ஏனென்றால் அவருடைய இருதயம் என்ன ஆகிவிட்டது, தோய்ந்து போய்விட்டது. தோய்ந்து போய் விடுவது என்றால், இப்போ அடிக்கடி அடுத்தடுத்து தோல்வி மேல தோல்வி, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், துயரத்தின் மேல் துயரம், துன்பத்தின் மேல் துன்பம், உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்ருக்கள், உங்களை விட்டு விடாத எல்லா பிரச்சனைகள் உங்களை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் போது, அடிமேல் அடி நம்ம மேல பட்டு கொண்டே இருக்கும் போது நாம் நொறுங்கி விடுகிறோம், துவண்டு போய் விடுகிறோம். இந்த அனுபவம் தான் தாவீதுக்கும் இருந்தது. தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். இன்றைக்கு நம்மிலும் அநேகம் பேர், நான் எவ்வளவோ முயற்சி எடுத்தோம், தோல்வியை தானே பார்க்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னை விட்டு
இந்த பிரச்சனைகள் போக மாட்டேங்குதே, பண கஷ்டம் எனக்கு இருக்கதானே செய்து, கடன் பிரச்சனை எனக்கு இருக்கதானே செய்து, நான் எவ்வளவு மற்றவர்களை நேசித்தாலும் என்னை பகைக்கிறவர்கள் மட்டுமே என்னோடு இருக்கிறார்களே, என்னை சூழ்ந்து இருக்கிறார்களே, என்னை நேசிக்கிறவர்களும் என்னை வெறுக்கிறார்களே அப்படின்னு நம்ம போகிற நேரங்கள். சில நேரங்களில் யாரையாவது நம்ம சார்ந்து ஜீவிப்போம், இவங்க தான் நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்றுவாங்க, நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சில பேரை நம்பிக்கையா வைத்திருப்போம். அவங்க நம்மளை விட்டு போய் விடுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தான் நம்மளுடைய நெஞ்சம், நம்மளுடைய இருதயம் புரிந்து போய் விடுகிறது. நம்பிக்கையற்ற நிலைமையில் நாம் போய் விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது ராஜா தேவனை நோக்கி பார்க்கிறார். அவர் சொல்றாரு, என்னுடைய இருதயம் ஓய்ந்து போகும்போது, நான் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து எந்த கொகையில என்னை தூக்கி போட்டாலும், எந்த ஆழத்துல நான் இருந்தாலும், அங்கிருந்து நான் உம்மை மட்டுமே கூப்பிடுகிறேன். தேவனே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டறலும், செவி சாய்த்தரலும், அப்ப கவனியும் அப்படின்னு தேவனை பார்த்தவர் ஜெபிக்கிறார். நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று இருப்போமே ஆனால் நாம் அந்த தேவனை பற்றி கொள்ளுவோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தோல்வி மேல் தோல்வியை நாம் கண்டிருக்கலாம், ஆனால் அந்த தோல்வியை மிகுந்த பெரிதான ஒரு ஜெயமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வெட்கத்தின் மேல் வெட்கத்தை நாம் அடைந்திருக்கலாம், அந்த வெட்கத்தை நமக்கு புகழ்ச்சியாய் மாற்றித்தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தினந்தோறும் எனக்கு இந்த வியாதி என்னை விட்டு போகவே மாட்டேங்குதே, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இன்னும் நான் கஷ்டத்துல தானே இருக்கேன், இந்த வியாதி என்ன பிடித்து கொண்டு இருக்கிறதே, நான் மரண படுக்கையிலே இருக்கிறேனே, கண்ணீரோடு இருக்கிறேனே என்று நீங்கள் யோசித்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லா பலவீனத்தையும் நீக்கி உங்களை பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி சுகத்தை தருவார். அந்த தேவனை நாம் விசுவாசித்து அவரை நோக்கி பார்ப்போம். இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது யாரை கூப்பிடுறாரு அப்படின்னா, ஒரு அழகான ஒரு வார்த்தை அவர் இங்க சொல்லுறாரு, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். கொண்டு போய் விடும் அப்படின்னா என்னது? அதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா டிரைவர் கண்டக்டர் என்ன சொல்றேன், என்ன இங்க விட்டுருங்க, அவர் நம்மளை கொண்டு போய் விட்டுறாரு ஒரு இடத்துல. அப்படிதான் இங்க தேவன் நோக்கி அவர் என்ன சொல்றாரு, என்னை இந்த உலகத்துல எனக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லப்பா, எங்கேயுமே எனக்கு சந்தோஷம் இல்லை, என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லை, தீர்வுள்ள ஒரு இடம் தான் இருக்கு, அந்த இடத்துக்கு என்ன கொண்டு போங்க, என்ன அங்க கொண்டு போய் விட்டுருங்க, நான் அங்கதான் இருக்க விரும்புறேன், திரும்பி கூட்டிட்டு வராதீங்க, விட்டுருங்கன்னா என்ன அங்கே இருப்பேன் நானு, இதுக்கு மேல எனக்கு வேற திரும்ப வர வேண்டாம் அப்படின்னு அவர் எந்த இடத்துக்கு கொண்டு போய் விட சொல்றாரு, எனக்கு எட்டாத உயரமான கண்மலை. எட்டாத உயரமான கண்மலை. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்திருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியை நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். யார் அவர்? உயர எடுத்துக்கொள்ளப்பட்டவர், உயர்த்தப்பட்டவர். யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே நம்மளுடைய கண்மலை. வேதத்துல நாம் அநேக இடங்கள்ல நாம் வாசிக்கிறோம், இயேசுவே நம்மளுடைய கண்மலையாயிருக்கிறார். அப்ப தாவீது ராஜா சொல்றாரு, எனக்கு கண்மலை யாரு? அந்த இயேசு ஒருவர் தான், அவர் ஒருவர் தான் எனக்கு தஞ்சம், அவர் ஒருவரிடத்தில் தான் என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது, என்னை அந்த கண்மலையிலே கொண்டு போய் விட்டுவிடும். தேவனை நோக்கி சொல்லுகிறார், தேவனே எனக்குன்னு நீங்க ஒரு கண்மலையை கொடுத்திருக்கீங்களேப்பா, தேவன் தானே இயேசுவை நமக்கு தந்தருளினார், அந்த கண்மலைக்கு என்னை கொண்டு செல்லும். அவர்தான் உயரமான கண்மலை. ஆனா அவர்கிட்ட நான் எட்ட முடியாது. ஏன்? நானா அவர்கிட்ட போக முடியாது, அவர் கிருபை இல்லாம நான் அவர்கிட்ட போக முடியாது. ஏனென்றால் அவர் பாவத்தை காணாத சுத்த கண்ணர். வாசித்தோல பரிசுத்தமானவர்.
அந்த பரிசுத்த கண்மலை கிட்ட நம்மளால போக முடியாது. ஆனா தேவன் நம்மளுடைய தடைகளை யாவற்றையும் நீக்கி போட்டு நமக்கு அந்த கண்மலையை வந்தடையத்தக்கும் கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கிருபை ஒன்றுதான் நம்மளை அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிற்க செய்யும். அதனால் அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டு சொல்கிறார், என்னை அந்த கண்மலைக்கு கொண்டு போய் விட்டுவிடும். இப்ப இயேசு ஏன் நம்பத்தக்க ஒரு கண்மலையாய் இருக்கிறார்? ஏன் அவரை மட்டுமே நம்ம கண்மலைன்னு சொல்லணும்? எதுக்கு தாவீது ராஜா அந்த கண்மலைக்கு நாம் போகணும்னு நினைக்கிறாரு? இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நாம் யோசித்து பார்ப்போம். இப்பொழுது நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நமக்கு கண்மலையாய் இருக்கிறவர் ஒருவரே. நாம் எங்கேயும் போய் தஞ்சம் புகுறவே முடியாது. எந்த இடத்துலயும் நமக்கு பாதுகாப்பு. இப்போ ஃப்ளட் எல்லாம் வருது. ஃப்ளட் வரும்போது என்ன பண்றாங்க? உயரமான இடத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா அங்க தண்ணி வராது. அப்போ இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. flooded with all kinds of sorrows, sufferings, trials, temptations. எல்லா விதமான துயரம், துன்பம், கஷ்டம், வியாதி, பலவீனம், இத ஒண்ணுதான் நம்மள சூழ்ந்து இருக்கு. அப்படியே நம்ம என்னது ஒரு பெரிய ஃப்ளட்டுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கிறோம். புயல் அடித்து கொண்டு இருக்கிறது. நமக்கு ஆதாரம் யார்? கண்மலை ஒருவரே. ஏன் இந்த கிறிஸ்துவை நாம் நம்மளுடைய கண்மலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இதை பற்றி நாம் சற்று தியானிக்கலாம். இங்க வாசிக்கிறோம்ல, இதயத்தை என்ன செய்தான்? தோய பண்ணுகிற சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில உண்டு. அதுல ஒரு 8 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி, நான் ஏன் அந்த இயேசுவை நாம் நம்மளுடைய கண்மலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சற்று நாம் அதை தியானிக்கலாம். இயேசுவானவர் இந்த 8 விதமான காரியத்திலே ஜெயத்தை பெற்றார். ஒருத்தர் ஜெயித்தாதான் நம்ம அவங்க கூட போய் வெற்றியின் பாதையை தெரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் அறிந்தவர் வெற்றி வேந்தர் ஒருவர் தான் நம்மளை வெற்றியின் பாதைக்குள்ளாக நடத்தி செல்ல முடியும். அப்ப நமக்கு பாதுகாப்பும் அடைக்கலமும் நமக்கு தஞ்சமுமாய் இருக்க வேண்டிய அந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? இப்ப நீங்க கேட்கலாம், எதுக்கு நான் இயேசுவை மட்டும் நான் நம்பணும்? எதுக்கு இயேசு என்னுடைய கண்மலையா இருக்கணும்? ஏன் அவர் நமக்கு கண்மலையா இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். மார்க் 16:8-9 வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம், மகதலேனா மரியாள் கல்லறைக்கு போகிறாள். அங்க போற இடத்துல அங்க இயேசு என்ன செய்றாரு? அவருக்கு முதல் முறையாக தரிசனமாகி உயிரோடு இருக்கிறேன் என்பதை கூறினார். ஆனா அங்க மற்ற பெண்களோடு அவர் அங்க ஸ்திரீகளோடு அங்க போயிருந்த போது, இந்த கல்லை நமக்கு யார் புரட்டி போடுவார்கள் அப்படின்னு ஒரு கலக்கத்தோடு அங்க இருந்தாங்க. சோ இயேசுவானவர் கலக்கத்தை அங்க அப்ப அந்த நேரத்துலதான் ஒரு வாலிபன் அதை புரட்டி போட்டு அங்க இயேசு உயிர் தெழுந்த செய்தியை அங்க கூறுகிறார். சோ அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இயேசுவானவர் என்ன செய்யறாரு? குழப்பத்திலும் இந்த காரியம் எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு இருக்கிற அந்த கல்லை புரட்டி போடவே முடியாது. இவங்களால முடியாத ஒரு காரியம் எப்படி நடக்கும்னு அவங்க கலங்கி நிற்கிற நேரத்துல தேவன் இயேசு அங்கே அந்த கலக்கத்தை நீக்கி ஜெயத்தை பெற்றார். சோ கலக்கங்கள், நம்மளால முடியாத பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு மேலாக ஜெயத்தை பெற்றவர் இயேசு. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா, இவர் என்ன செய்த அதே இதுல நம்ம வாசிக்கும் போது நம்ம மத்தேயு 28 அதிகாரம் மற்ற இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? அவரை ஏன் இங்கே தேடுகிறீர்கள்? அவர் என்ன ஆயிட்டாரு? உயிரோடு எழுந்து விட்டார். உயிர் தெழுந்த இயேசுவை இங்கே ஏன் தேடுகிறீர்கள் பார்த்து கேட்டார்கள். அப்போ அவர் எது மேல் ஜெயத்தை கொண்டார்? மரணத்தின் மேல் ஜெயத்தை கொண்டார். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. இந்த பிரச்சனை என்னை விட்டு எப்படி நீங்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா, பிரச்சனைகளையும் தடைகளையும் முடியாத காரியத்தையும் முடித்து காட்டுகிற தேவன் இயேசு. அதனால அவர் நம்மளுடைய கண்மலையாய் இருக்கிறார். இரண்டாவதாக, அவர் நமக்கு பெரிய சத்ருவே எதுதான்? மரணம்தான். அந்த மரணத்தையே அவர் என்ன செய்தாரு? ஜெயித்து விட்டார். இந்த உலகத்துல எல்லாரும் பயப்படுறது அந்த ஒரு மரணத்துக்கு தான். அந்த மரண பயம் வந்துருச்சுன்னா மனுஷன் ஒண்ணுமே இல்லாம நின்றுறான். எல்லாம் அவனு முடிந்து போச்சுன்னு அவன் தளர்ந்து விடுகிறான். ஆனால் அந்த மரணத்தின் மேலும் கர்த்தர் நமக்கு, இந்த பூமியில நாம் மரணம் அடைந்தாலும் நித்தியத்திலே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன் அவர். அதனால் நாம் அந்த இயேசுவை
நம்ப வேண்டும். அவரை நம்மளுடைய கண்மலையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, நாம் லூக்கா 24ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், எம்மாவுக்கு 2 சீஷர்கள் போவார்கள். எப்படி போவாங்க? ஒரு குழப்பத்தின் மத்தியிலே என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ ஒரு தெளிவில்லாம தனக்கு ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். அங்கே யார் வந்தா? இயேசு அவர்களை சந்தித்தார். அவர்களுடைய குழப்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை குழப்பம் நிறைந்ததா இருக்கிறதா? நான் என்ன முடிவெடுக்க வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு என்னதான் தீர்வு? ஒண்ணுமே எனக்கு புரியவில்லையே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நினைத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கண்மலை உண்டு. இயேசு அந்த கண்மலை. அவர் உங்கள் குழப்பங்களை யாவற்றையும் நீக்கி போடுவார். உங்களுக்கு தெளிவை கட்டளையிடுவார். உங்களுக்கு தெளிந்த பாதையை காட்டுவார். வழி இதுவே, இதில் நட என்று உங்களை வழி நடத்துவார். அதற்காக நாம் அந்த இயேசுவை நம்மளுடைய கண்மலையாக கொண்டிருக்க வேண்டும். அடுத்த ஒரு காரியம் நம்மளை சூழ்ந்து இந்த உலகத்தில் இருப்பது, நம்மளுடைய இருதயத்தை தொய்வ செய்வது என்னதுன்னா பயம். பலவிதமான பயம். 1-2 பயம் இல்லை, எல்லா காரியத்திலையும் நம்ம பயப்படுறோம். பயந்தாவே நம்ம எந்த காரியத்திலையும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இயேசு இந்த பயங்களை நீக்கி போடுகிறார். யோவான் 20ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 24ஆம் அதிகாரத்திலையும் நாம் பார்க்கிறோம், சீஷர்கள் பயந்து போய் என்ன பண்ணியிருந்தார்கள்? அறையை மூடிக்கொண்டு உள்ளே இருந்தார்கள். அங்கே உள்ளே இயேசு போய் அவர்களுக்கு சமாதானத்தை கூறி தைரியத்தை கொடுத்தார். எனவே மூடப்பட்ட கதவுக்குள்ளாகவும் அவர் என்ன, அறைக்குள்ளாகவும் அவர் வர வல்லவர். பயம் நம்மளை சூழ்ந்து இருளுக்குள்ளாக வைத்திருக்கும் போது, வழியே இல்லை என்று இருக்கும் போது, நமக்கு ஒத்தாசையாய் நம்மளுக்கு பாதையை திறக்குகிற தேவனாய் இயேசு இருக்கிறார். அதனால் நாம் அவரை நம்மளுடைய கண்மலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே யோவான் 20ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்தோமானால், ஒரு முறை இயேசு அந்த மூடப்பட்ட அறைக்குள்ள வந்தாரு. அந்த நேரத்துல ஒருத்தன் அங்க இல்ல. யாரு? தோமா அங்க இல்ல. மற்றவர்கள் சொன்னும் போது நம்பல. இயேசுவை நாங்க பார்த்தோம், உயிரோட வந்துட்டாருன்னா இவர் நம்பல. நான் அவருடைய என் விரல் அவருடைய காயத்துல விட்டு அவருடைய உள்ளங்கையிலையும் விழாலையும் விட்டாதான் நான் என்ன பண்ணுவேன்? நம்புவேன். நான் சந்தேகம் இன்றைக்கு நம்மளுடைய சோர்வடைய செய்கிறது, நம்மளை நொறுக்கி போடுகிறது. இன்னொரு காரணம் என்னது? சந்தேகம். இந்த சந்தேகத்தை தேவன் நம்மளை விட்டு அகற்றி போடுகிறார். இயேசு மறுபடியும் அங்கே தோமா இருக்கும் போது தோமாவின் விருப்பத்தை நிறைவேற்றி அவனுக்கு நம்பிக்கையை ஊட்டினார். இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஊட்டுகிற கண்மலையாய் இருக்கிறார். அடுத்து நம்ம 6வதாக நாம் பார்த்தோம் என்றால், நம்ம பேதுரு ஐயா கடைசியில என்ன பண்ணாரு? யோவான் 21ஆம் அதிகாரத்துல, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அதனால தான் நான் வசனத்தை நீங்க எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். அதிகாரங்களை மட்டும் நான் சொல்றேன். யோவான் 21ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணுவார் நம்ம பேதுரு ஐயா? கூட இருந்த சீஷர்களையும் கூட்டிக்கிட்டு, எப்பா வாங்கப்பா, நம்ம திரும்ப எங்க போலாம்? அவள்தான், ஏசு கிட்ட இருந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஏசு போயிட்டார். இனி வாங்க, எங்க இயேசு நம்மளை கூப்பிட்டாரோ அதே இடத்துக்கு நம்ம எங்கிருந்து நம்ம இயேசுவை பின்தொடர்ந்தோமோ திரும்ப அதே இடத்துக்கு போயிடலாம், வாங்க மீன் பிடிக்க போலான்னு கூட்டிட்டு போயிட்டார். இது எதை காட்டுது? ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றத்தை காட்டுகிறது. ஒரு தோல்வியின் வாழ்க்கையை காட்டுகிறது. இதுவும் என்ன செய்கிறது? நம்மளுடைய இருதயத்தை துவள பண்ணுகிறது. தோல்விகள். ஆனால் கிறிஸ்து இயேசு அங்கேயும் மனதுருகி அவர்களிடத்தில் வந்தார், தன்னை வெளிப்படுத்தினார். பேதுருவுக்கு மீண்டுமாக எப்படி அழைத்தாரோ அதே போல மீண்டுமாக அவனுடைய அழைப்பை புதுப்பித்து அவனை அனுப்பினார். தேவன் நம்ம இன்னைக்கு ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம். நம்மளுடைய உலக பிரகாரமான முயற்சிகளில் நம்ம நல்ல உயர்ந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைச்சு நம்ம நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். படிப்பின் காரியங்கள் எடுக்கலாம், வேலையின் காரியங்களில் எடுக்கலாம், குடும்பத்தின் சில காரியங்களில் எடுக்கலாம். அதுல எல்லாம் நான் தோத்து போனவர்களை போல நிற்கலாம். பாருங்க, சற்று யோசித்து பாருங்க. பேதுரு திரும்ப மீன் பிடிக்க போயிட்டார்னா ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? வந்துட்டான் பாத்தியா, பெருசா போனான் ஏசு பின்னால, இப்ப பாரு திரும்ப வந்துட்டான் அதே தொழிலுக்கு.
அப்படிதான் நம்மளையும் பார்த்து பேசுவாங்கல்ல. ஏசு ஏசுன்னு போனியே, நான் ஜெபம் பண்ணி இதெல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னியே, இப்ப மட்டும் ஏன் தோத்து நிக்கிற? ஏன் தோல்வியை நீ கண்டாய்? அப்படின்னு பார்த்து நம்மள ஜனங்கள் கேட்கலாம். கர்த்தர் நம்மளை அவமானப்பட விடவே மாட்டார். தோல்வி பெற்ற நாம் தோல்வியிலேயே வாழ வேண்டும் என்று அவர் என்றைக்கும் நினைக்க மாட்டார். மங்கி எறிகிற திரியை அவர் அணையாத தேவன். அவர் மீண்டுமாக நமக்குள்ளே ஒளியை வீசி நம்மளை வெற்றியின் பாதைக்குள்ளாக கடந்து செல்கிற தேவனாயிருக்கிறார். அதனால அவரை நாம் நம்மளுடைய கண்மலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 7வது குறிப்பாக மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல தன்னுடைய சீஷர்களை பார்த்தவங்க அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை அது? உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. அந்த நேரத்துல அவர் ஒரு பெரிதான காரியத்தின் மேல் ஜெயத்தை எடுத்தவராய் என்ன சொல்றார் தெரியுமா? 18ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதும். இந்த உலகத்துல இயேசு இருக்கும் போதே அவர் செய்த அற்புதங்கள் எப்படிப்பட்ட அற்புதங்கள்? நிறைய பிசாசின் பிடியில பிடித்தவர்கள், ஊமையா இருந்தாங்க, செவிடர்களா இருந்தாங்க. எதனால? அந்த பிசாசின் கட்டுல அவங்க இருந்தனால. அந்த கட்டுகள், பிசாசின் எல்லா விதமான வல்லமைகள், எல்லா விதமான அதிகாரங்கள், அதற்கு மேலாக இயேசு என்ன செய்தார்? சிலுவையில வெற்றி சிறந்ததின் மூலமாக பிதாவாகிய தேவன் அவருக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்தார். அந்த சகல அதிகாரத்தையும் அவர் பெற்றவராய் இருக்கிறபடியினால் நாம் அவரை நம்மளுடைய தஞ்சமாக கண்மலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், நமக்கு விரோதமான மந்திரங்கள், சூனியங்கள் எதுனாலும் செய்யப்படலாம். சில நேரங்கள் நம்ம கடைசியா பயப்படுறது அதை வச்சுதான் பயப்படுவோம். இவன் எனக்கு மந்திரம் செஞ்சிட்டான், அவன் சூனியம் வச்சிட்டான், அப்படி இப்படி நம்ம பிசாசுக்கு அதிக மகத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இயேசு என்ன செஞ்சாரு? சகல வல்லமையும் உடையவர்னா அவருக்கு அடங்காத வல்லமை வேற எதுவுமே இல்ல. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அதனால சத்ரு உங்க வாழ்க்கையில என்ன போராட்டங்கள், பிரச்சனைகள், கட்டுகள் எதை கொண்டு வந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எந்த விதமான காரணமா இருந்தாலும் சகலவற்றையும் நீக்கி போடுகிற வல்லமை உள்ள தேவன் நம் இயேசு. அதனாலே அவரை நாம் நம்மளுடைய கண்மலையாக கொண்டிருக்க வேண்டும். கடைசி குறிப்பாக லூக்கா 22:44. இங்க நாம் கெத்செமனேயிலே இயேசு செய்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரன். ஆனா அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு போட்டிருக்கு பாருங்க. மிகவும் வியாகுலப்பட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறார். இப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையிலே ஜெயத்தை எடுத்தவர் இயேசு. வியாகுலப்பட்டு நொந்து நூலாகி போன நிலையிலே அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டு தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டார். பெற்ற கிருபையின் மூலமாக சிலுவையிலே மரித்து மரணத்தின் மேலும், சாத்தானின் மேலும், பாவத்தின் மேலும், ரோகங்கள் மேலும், எல்லா துரைத்தனத்திற்கு மேலாக அவர் என்ன செய்தார்? வெற்றியை பெற்றார். சிலுவையிலே வெற்றி முழக்கமிட்டார். எல்லாம் முடிந்தது. உன்னுடைய வாழ்க்கையின் துயரங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் முடிந்தது. உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய வியாதிகள் முடிந்தது. உன்னுடைய தோல்விகள் முடிந்தது. எப்போ நீங்க அந்த இயேசுவை உங்க கண்மலையாக கொண்டீர்களானால். தாவீது ராஜா தான் சொல்றாரு, நான் வெற்றி பெற்றேன் என்றால் அவருடைய சிங்காசனம் நித்திய சிங்காசனமாய் மாறிவிட்டது. தன்னுடைய சிங்காசனத்துக்கு உட்கார முடியாம பயந்து ஓடி கொண்டிருந்த தாவீது, அவருடைய சிங்காசனம் இப்ப என்னவா? நித்திய சிங்காசனம். அந்த அனுபவத்தோடு தான் தாவீது இதை எழுதி கொண்டிருக்கிறார். அவர் தேவனை, கர்த்தரை தன் கண்மலையாக கொண்டார். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நம்மளுடைய கண்மலையாக எடுத்துக்கொள்வோமானால், அவரை நம்புவோமானால் கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். நம்மளுடைய இருதயத்தின் எல்லா விதமான துயரங்களும், நம்மளுடைய தோய்ந்து போன இருதயம்
மீண்டுமாக வளம் பெறும். தைரியத்தோடு நாம் ஜீவிக்க முடியும். நம்மளுடைய தஞ்சம் இயேசு ஒருவரே. சரி, நமக்கு ஒரு தஞ்சம் இருக்கு, நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது, நம்ம உதவி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்லாம் நமக்கு தெரியுது. ஆனா தாவீது ராஜா அதோடு விட்டு விடவில்லை. மிக முக்கியமான ஒரு காரியத்தை கடைசி வசனத்தில் அவர் கூறுகிறார். அங்கே என்ன சொல்கிறார் அவர்? இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். இப்படி நீங்க எனக்கு ஒவ்வொரு வெற்றியை தரும்போதும், நான் ஒவ்வொரு தோல்விக்காகவும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது நான் என்ன செய்வேன்? அவர் இன்டைரக்டா சொல்றாரு, பொருத்தனை செய்வேன். என்னுடைய பொருத்தனையை நீர் கேட்கிறீர். அப்ப நாம் ஜெபிக்கும் போது பொருத்தனையோடு ஜெபிக்கணும். இதை தரேன் அதை தரேன் அப்படின்றது மட்டும் பொருத்தனை கிடையாது. மிக சிறந்த பொருத்தனை எது தெரியுமா? எதுன்னு நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற, கர்த்தர்கிட்ட நம்ம சொல்ற ரொம்ப சிறந்த ஒரு பொருத்தனை. எப்தா சொன்னா எது முன்னால வருதோ, அதுல முதல் வருதோ, நான் வெற்றி பெற்று திரும்பும் போது எது முன்னால என் கண் முன்னால வருதோ நான் அதை உங்களுக்கு கொடுத்துட்றேன்ட்டாரு. பொருள் இல்ல ஏதாவது ஒரு மனுஷன், அவருடைய மகா தான் முன்னால வந்தா, மகளை கொடுத்தார். அன்னாள் என்ன செஞ்சாங்க? தனக்கு கிடைத்த சாமுவேலையே உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணினால் அர்ப்பணம் செய்தாள். நம்ம என்ன சிறந்த ஒரு பொருத்தனை செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக உயிரையே கொடுத்த கண்மலை, நித்திய கண்மலை, ஜீவ கண்மலை, அவர்கிட்ட நம்ம போறோம். உங்களுடைய பொருத்தனை என்னவாக இருக்க வேண்டும்? இங்கேயே விடை இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? என்றென்றைக்கும் உமது நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அதாவது நான் சிறுமைப்பட்டாலும் சரி, என்னை நீ தூக்கி வைத்தாலும் சரி, நான் அடிப்பாதாளத்தில் இருந்தாலும் சரி, என்னை உயர ஸ்தானங்களில் நீ வைத்தாலும் சரி, நான் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துன்பத்திலே இருந்தாலும் சரி, நான் எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரிடத்தில் நாம் செய்ய வேண்டிய பொருத்தனை அதுதான். அப்பா, நீங்க எனக்கு செய்யற ஒவ்வொரு நன்மைக்காகவும், ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு செகண்ட் நாம் உம்முடைய கீர்த்தியை, உம்முடைய புகழ்ச்சியை பாடுவேன். இந்த பொருத்தனையை நாம் செய்ய தயாரா? கர்த்தர் நன்மைகளை செய்யும் போது நன்றி கூற நாம் தயாராக இருக்கிறோம். கர்த்தர் நன்மை செய்த பின் அவரை மற்றவர்களுக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்ய தயாரா இருக்கிறோமா? தனிமையிலே முழங்கால் படியிட்டோ, தனிமையில இருந்தோ கர்த்தரை துதிக்க, நன்றி சொல்ல நாம் ஆயத்தமா இருக்கிறோம். உங்கள் பகைவர்கள் மத்தியிலே, உங்களை சூழ்ந்து இருக்கிற மக்கள் மத்தியிலே, அந்நியர்கள் புறஜாதிகள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க சொல்ல ஆயத்தமாயிருக்கிறீர்களா? இந்த பொருத்தனையை நீங்கள் தேவனிடத்தில் செய்வீர்களா? நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்றார். சாட்சிகள் எப்படி இருப்பீங்க? எல்லாரும் முன்னாலையும் தெரிஞ்சாதானே அது சாட்சி. மறித்து வைத்து ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டா அது சாட்சியா? இல்லையே. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்து மூலமாக மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியா இல்லாமல் இருக்கிறோம்? எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு நம்மளோடு படிக்கிறவர்கள், நம்மளோடு வேலை செய்கிறவர்கள், நம் பார்க்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் கர்த்தர் எனக்கு இந்த சூழ்நிலையில உதவி செய்தார் அப்படின்னு சொல்ல தயங்குகிறீங்க? சற்று யோசித்து பாருங்க. தாவீது பொருத்தனை செய்தார், ஜனங்கள் மத்தியிலே கர்த்தரை துதித்தார். நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனையை செய்ய வேண்டும். என் காலமெல்லாம் நான் உம்மை துதிப்பேன் அப்பா, உம்முடைய புகழை நான் சொல்லி வருவேன் என்று நாம் கர்த்தரிடத்தில் நன்றியுள்ளவர்களாய் பொருத்தனையோடு விண்ணப்பத்தை ஏறெடுப்போமே. ஆனால் தயவுள்ள கிருபையுள்ள தேவன் நம்ம ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பார். ஆனால் அவர் மகிமைப்பட வேண்டாமா? நம்மை மகிமைப்படுத்துகிற அந்த தேவன், அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் மற்றவர்கள் முன்பாக என்னை அறிக்கை செய்ய வெட்கப்பட்டால் பிதாவுக்கு முன்பாக நான் உங்களை அறிக்கை செய்ய வெட்கப்படுவேன் என்று அவர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அந்த தாவீதை போல நாம் ஒரு பொருத்தனையோடு நம்மை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம். நம்மளுடைய ஆராதனை கர்த்தருக்கு உகந்ததாய், அவருடைய பொருத்தனைகளை நான் நிறைவேற்றின என்ற சந்தோஷத்தோடு செய்கிற ஒரு ஆராதனையாய், துதியாய் இருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.